அன்பு நண்பர்களே, உங்களுக்கு ராக்கெட்டப்பை பற்றி ஒரு விஷயத்தை நான் சொல்ல தான் வந்திருக்கேன். எல்லோரும் நினச்சிட்டாங்க 15th ஓப்பன் ஆகலை, கம்பெனி க்ளோஸ் ஆகிடுச்சு, அவ்வளோதான் போச்சு அப்படின்னு. ஆனால் எங்களோட குரூப்பில் இருந்து நமக்கு மெசேஜ் பண்ணியிருக்காங்க நிறைய பேர். அது என்ன ஏதுனா பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி தான் எனக்கும் தோணுது, உங்களுக்கும் நினச்சிக்குங்க. அதனால தான் இந்த பதிவு உங்ககிட்ட நான் வெளிப்படையாக சொல்கிறேன். அவங்க குரூப்பில் அனுப்பியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராக்கெட்டப் இஸ் ஃபார் த DDoS பாசிட்டிவ் டாஸ் அட்டாக் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக நடந்துகிட்ருக்கு அப்படின்றது அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. சரி, இது என்னடா அடுத்த மெசேஜில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க எங்களுக்கு புரியல அப்படின்ட்டு நாங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டோம். அதுக்கு அவர் சர்வர் வந்து செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு போட்டிருக்காரு. சரி, இதுவும் இல்லை, என்ன சார் எங்களால் நம்ப முடியல அப்படின்னு போகும்போது இந்த வாட் இஸ் மீன் பைன்னு மார்க் பண்ணி அனுப்புனதுக்கு அவர் சார் வந்து தெளிவான பதில் சொல்லியிருக்காரு. ராக்கெட்டப் இஸ் நாட் க்ளோஸ்டு, சம் டெக்னிக்கல் இஷ்யூ ஃபார் க்ரஷ்டு, ப்ளீஸ் வெயிட்டிங் ஆல் அப்படின்னு அங்கேருந்தே மெசேஜ் வந்திருக்கு. இதை கேட்கும்போது மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் இருக்குது. அதனால் சாருக்கு நாங்கள் நன்றி தெரிவித்தோம். ரொம்ப நன்றிங்க சார், கரெக்டாக இருந்தது. எனக்கு என்ன சொல்கிறதுங்க, க்ளோஸ் ஆகிடுச்சு அப்படின்னு நினைக்கும்போது கஷ்டமாக தான் இருந்தது. ஏன் இதில் நானும் போட்டிருக்கேன். ஸோ அமௌண்ட்டு போச்சுன்னு நினச்சேன். நல்ல வேலை, அவர் சார் சொன்ன மெசேஜ் வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. எல்லோரும் கொஞ்சம் சந்தோஷமாக இருப்போம். பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்னு பார்க்கலாம். எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள் நண்பர்களே. மேலும் ஏதாவது புதிய தகவல் வந்தால் உங்களுக்கு நான் கண்டிப்பாக வந்து என்னோடய குரூப்பில் நம்ம போடுறேன். நீங்கள் வந்து மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை புஷ் பண்ணுங்கள். ஏதாவது தகவல் தெரியணும்னா நான் அடிக்கடிக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே மெசேஜ் போட்டுட்ருக்கேன். அனைவருக்கும் மிக்க நன்றி. அதனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களோட டாலரை வந்து இப்போ ஓப்பன் பண்ண முடியல அப்படின்னு தான் எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஓப்பனே ஆனாலும் நம்ம குறைஞ்ச விலைக்கு போதும், நம்ம விற்றுடலாம் அப்படின்னு யாரும் நினைக்காதீங்க. பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு பார்ப்போம். நம்பிக்கை எனக்கும் இருக்குது, நீங்களும் கொஞ்சம் நம்புங்க. பார்க்கலாம், எல்லாம் கடவுள் விட்ட வழி. நம்ம கடவுளை தான் நம்புகிறோம். எல்லோரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம், இதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. எனிவே, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.